மாறாதது மாறாதது மாறாததுன் பாசமே, மறையாதது மறையாதது மறையாததுன் நேசமே, நிலையானது நிஜமானது நெஞ்சத்தில் நீங்காதது, என் நினைவெல்லாம் நிழலாடுது. மாறாதது மாறாதது மாறாததுன் பாசமே, என் அன்னையின் கருவில் ஏனை நீ தெரிந்தெடுத்தாய், உன் கண்ணின் கருவிழி போல் கருத்தாய் கருத்தாய் காத்து வந்தாய், என்னை அள்ளி எடுத்து அணைத்து கொண்டாய், உன் தோளில் சுமந்து நடந்து வந்தாய், வாழ்வு முழுவதுமே இனிக்கச் செய்தாய், வானின் மலையெனவே உன் அருளை பொழிந்தாய், உன் பாசம் மாறாதது உன் நேசம் அழியாதது, மாறாதது மாறாதது மாறாததுன் பாசமே, மறையாதது மறையாதது மறையாததுன் நேசமே, நிலையானது நிஜமானது நெஞ்சத்தில் நீங்காதது, என் நினைவெல்லாம் நிழலாடு. ஹாய் குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாப்பியாக இருக்கீங்களா குட்டீஸ்? நம்ம எல்லாருமே இந்த உலகத்தை ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப நிறைவாக நம்ம செலிப்ரேட் பண்ணுறதுக்கு ரொம்பவே நம்ம தகுதி உள்ளவங்க தான் குட்டீஸ். அது எப்படின்னு கேட்குறீங்களா? நம்மளை அவ்வளோ அருமையாக பார்த்துக்கிறதுக்கு, எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் கூட நம்மளுக்கு பலன் கொடுக்கறதுக்கு, எந்த ஒரு சூழ்நிலையிலையும் இது ஒரு பிரச்சனையே இல்லை, இதை கடந்துவான்னு சொல்லி நம்மளை தட்டி கொடுத்து தூக்கி விடுறதுக்கு நம்ம கூட நம்ம ஏசப்பா இருக்கிறம்போது இந்த உலகத்தை நம்ம சந்தோஷமாக அவருடைய உடனிருப்போடு செலிப்ரேட் பண்ணுறதுக்கு நம்ம ரொம்பவே டிசர்வ்டு குட்டீஸ். இதை எல்லாருமே புரிஞ்சுக்கிடணும் அப்படிங்கிறது தான் ஏசப்பாவுடைய விருப்பமும் கூட. ஏன்னா நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம நிறைய நேரங்களில் சோர்ந்து போகிறோம். கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் நிறைய நேரங்களில் சோர்ந்து போய் இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படி தானே குட்டீஸ்? ஆனால் ஏசப்பா சொல்கிறாங்க, நீ ஏன் இப்படி பண்ணுற? இந்த உலகத்தையே நான் இவ்வளோ அருமையாக உருவாக்குனதே நான் உனக்காக தான் உருவாக்கியிருக்கேன், நீ செலிப்ரேட் பண்ணுறதுக்காக தான் உருவாக்கியிருக்கேன். ஆனால் நீ ஏன் எல்லாம் இருந்தும் கூட இல்லாததை குறித்து ஏன் சோர்ந்து போகிற, எதுக்காக கவலைப்படுறேன்னு நம்மளை பார்த்து கேட்குறாங்க குட்டீஸ். அப்போது நம்ம இந்த உலகத்தில் ஹாப்பியாக இருக்கணும், இப்போ ஏன் நம்ம ஹாப்பியாக இல்லை அப்படிங்கிறத நீங்கள் யோசித்து பார்த்தீங்கனாலே நம்மளுடைய சந்தோஷம் தேவையில்லாததை குறித்து இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், சோர்ந்து போயிருப்போம். கண்டிப்பாக அந்த உலகத்துக்கு நமக்கு தேவையானது என்னங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மளுடைய சந்தோஷத்தை அவர் உறுதிப்படுத்திட்டு இருக்காருங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் குட்டீஸ். உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னு புரியுதா? நீக்குள்ள வசனத்தை பாருங்களேன். சங்கீதம் 37:4 படியாம், கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள செய்வார் அப்படிங்கிற வசனம் கொடுத்துருக்குறாங்க. உண்மையிலேயே நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இது ஒன்று தான். நம்ம இந்த உலகத்தில் தேவைன்னு நினைக்கிற பொண்ணோ பொருளோ இல்லை நம்மளோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், நம்மளை சுற்றி இருக்கிறவங்களா இருக்கட்டும், நம்ம அவங்க மேலே நம்பிக்கை ஒரு வேளை வச்சு அதில் ஏதோ ஏமாற்றம் அடைஞ்சோம் அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக ஒரு நிறைவான சந்தோஷம் எப்பயுமே கிடைக்க போகிறது கிடையாது குட்டீஸ். ஆனால் ஏசப்பா என்ன சொல்கிறாங்க, இந்த உலகமே நீ சந்தோஷமாக இருக்கிறதுக்காக தான், ஆனால் நீ எப்படி நீ அதை நீ அந்த சந்தோஷத்தை எடுத்துக்கிடணும்னா, நான் உன் கூட அந்த சூழ்நிலையில் இருக்கிறேன்னா நீ பாரு, நான் உன் கூட இருக்கும்போது எல்லா சூழ்நிலைகளும் நான் உனக்கு ரொம்ப பிளெஸ்ஸிங்ஃபுல்லாக ரொம்ப கலர்ஃபுல்லாக நான் உனக்கு மாற்றி கொடுப்பேன்னு நம்மளை பார்த்து சொல்கிறாங்க. உண்மையிலேயே அவர் நம்ம கூட இருக்கிறதுல நம்ம மன மகிழ்ச்சியாக இருக்கிறோமா, இல்லை அவர் நம்ம கூட இருந்தும் கூட இந்த உலகத்தில் உள்ளவைகள் இல்லைன்னு நினச்சி
நம்ம கவலைப்பட்டுட்டு இருக்கோமா அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு பார்ப்போம் குட்டீஸ். அப்படி யோசிக்கும் போதே நமக்கு அதுக்கான விடையும் நமக்கு கிடைக்கும். ஸோ அவரிடத்துல மனமகிழ்ச்சியாக இருப்போம். அதுதான் நமக்கு இந்த உலகத்தில் நிலைத்து நிற்கிறதுக்கு தேவையான ஒரு பெரியதொரு பலன் குட்டீஸ். அந்த பலத்தோட நம்ம இந்த உலகத்தை எதிர்கொண்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு எல்லா சூழ்நிலைகளும் நிறைவின் பாதையில், ஆசீர்வாதத்தின் பாதையில், சந்தோஷத்தின் பாதையில் எப்படி கொண்டு போகணுங்கிறத ஏசப்பாவும் நமக்கு கற்றுக் கொடுப்பாங்க. ஸோ அவரிடத்துல மனமகிழ்ச்சியாக இருந்து அதன் வழியாக நம்மளோட வேண்டுதல்களை நம்ம பெற்றுக்கொள்ளும் போது நம்ம எல்லா காரியங்கள்லையும் சக்ஸஸும், எல்லா சூழ்நிலைகள்லையும் நிறைவும், எல்லா சோர்வின் வேலையிலையும் நம்ம ஆறுதலும் பெறுவோம் குட்டீஸ். ஸோ அதுக்காக ஏசப்பாட்ட ஒப்பு கொடுத்து ப்ரேயர் பண்ணுவோமா? அன்பான ஆண்டவர், இந்த நேரத்திற்காக நன்றி அப்பா. தகப்பனே, நீங்கள் எங்களோட இருக்கிறதா எங்களோட பலன்கிறத எங்களுக்கு புரிய வச்சுட்டீங்க டாடி. உம்முடைய கரங்களில் இந்த லைஃப் ஒப்பு கொடுக்கிறோம். உமக்கு விருப்பமானதை செய்ய எங்களை உம்முடைய கருவியாக எடுத்து பயன்படுத்துங்க. ஆமீன்.